ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் முடிந்து சற்று நேரத்தில் சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர். 15,516 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து வரும் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு. அரிய வானியல் நிகழ்வான முழு சந்திர கிரகணத்தை கண்டு களித்த மக்கள். வானில் அடர் சிவப்பு நிறத்தில் விழுந்த சந்திரனை கண்டு ஆச்சரியம். வாக்கு திருட்டை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நெல்லையில் மாநாடு. தமிழ்நாட்டிலும் வாக்கு திருட்டு நடைபெற வாய்ப்புள்ளதாக ப. சிதம்பரம் எச்சரிக்கை. ஹரித்வார் சென்று ராமரை தரிசிக்க போவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தகவல். அதிமுகவை எவ்வளவோ பேர் உடைக்க பார்ப்பதாக ஒட்டன்சத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என ஆவேசம். அத்தனை உங்கள் துணையோடு கட்சி, உயிரோட்டமுள்ள கட்சி, எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. செங்கோட்டையின் போர்க்கடி தூக்கியிருப்பதற்கு சசிகலாவின் சதியே காரணம். அதிமுக அமைப்பு செயலாளர் தளவாய் சுந்தரம் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருவாரூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை. தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. நாற்பத்தி 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் கமல்ஹாசன். சைமா விருது வழங்கும் விழாவில் உறுதிப்படுத்தினார் கமல். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் ரயில்களில் கூட்ட நெரிசல். பரனூர் சுங்கச்சாவடியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி கோலாகலம். சென்னை பெசன்ட் நகர் ஆலயத்திலும் தேர்பவனி களை கட்டியது. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று தைவான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் கிருஷ்ணகிரி மாணவி. முடித்திருத்தும் தொழிலாளியின் மகள் செய்த சாதனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அப்பா பார்பரா வேலை பார்க்குறாங்க, அம்மா சித்தாலா வேலை பார்க்குறாங்க. நான் மாடல் ஸ்கூல் தர்மபுரியில் படித்து 12th 96% எடுத்தேன். எப்பயுமே எனக்குள்ள நிறைய கற்றுக்கணுன்ற கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அந்த கியூரியாசிட்டி தான் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த என்ன தைவான் வரையும் போய் ஹையர் ஸ்டடி படிக்க வச்சிருக்கு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. ஒய்யாரமாக நடந்து திறமைகளை வெளிப்படுத்திய மாடல்கள். அஜித்தின் பந்தய கார்கள் மற்றும் உடைகளில் இந்திய திரைத்துறை பெயரில் லட்சணை. இந்திய திரைத்துறையை சர்வதேச அளவில் முன்னிறுத்துவதற்கு குவியும் பாராட்டு. பாலியல் வழக்கில் சிறையில் உள்ள பாஜக முன்னாள் எம்பி பிரஜ்வாலுக்கு நூலக எழுத்தர் பணி. சிறையில் பணியாற்றும் ஒவ்வொரு நாளுக்கும் 522 ரூபாய் ஊதியம். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பை தொடர்ந்து கார்கள் விலையை குறைத்த ஹுண்டாய்.
அதிகபட்சமாக டக்சன் மாடல் காரின் விலையில் 2,40,000 ரூபாய் குறைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.